கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஆண்டவரை நாம் போற்றுவோம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோம், அவருடைய கிருபைகளை நினைப்போம், அவருடைய இரக்கங்களை நினைப்போம், அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லி, ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். பலியை நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் உமக்கு செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. ஆண்டவருக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தினீர் புறக்கணீர் என்று அவருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும்போது அதை புறக்கணிக்காத ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகள், பர்வதங்களில் தெரியும் ஆயிரம் ஆயிரம் மிருகமும் என்னுடையவைகள். நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கடக்காலின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று ஆண்டவர் கேட்கிறார். நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்கிறார். நீ உன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற ஒரு வேதத்தில் நான் வாசிக்கிறோம். நீ ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி ஆண்டோடைய வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி ஒரு வேதத்திலே இருக்கிறது. ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். வாயிலை திறந்து ஆண்டவர் கிரேஸ் டிவி வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காக, கிரேஸ் டிவிக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறாரே, அவரை நாம் ஸ்தோத்திரித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம், ஆண்டவரே நாங்கள் போற்றுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் போற்றுவோமா? கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் போற்றுவோம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அனைத்தும் செய்திடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகின்றீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கு
ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உம் மனமே, உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உம் மனமே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, போற்றுகிறோம் ஆண்டவரே. திராட்சை ரசம் பார்க்கிறோம் எவ்வளவு இனிமையானவர் ஆண்டவரே, ஊற்றப்பட்ட பரிமள தைலம் ஆண்டவரே, உண்மையை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒன்று கூடி துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் கொடுத்த அந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி பலிகளோடு ஸ்தோத்திர பலிகளோடு ஆண்டவர்களே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே அமர்ந்து துதிக்க ஸ்தோத்திரிக்க உங்களுடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி உணர்ச்சியோடு ஆண்டவரே இந்த கூடியை நாங்கள் ஆண்டவரை முடிப்பதற்கு ஆண்டவருடைய தயை உத்தாசை எங்களோடு கூட இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்தி பயன்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையினால் எங்களை நிறைத்து ஆண்டவரே நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு எல்லா கனத்தையும் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே மிக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.